பார்த்தீங்கன்னா நம்ம 3-in-1 மல்டிபர்பஸ் வீல் சேர் இன்ஸ்டலேஷன் தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3-in-1 சேராக மல்டிபிள் சேராக யூஸ் பண்ணிக்கலாம். ஷவர் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், நார்மல் வீல் சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கமோடு சேராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இது 3-in-1 சேராக நம்ம சொல்கிறோம். வாங்க இன்ஸ்டலேஷன் வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸர் மேனுவலும் கொடுத்துருவாங்க. நம்ம ஃபிட் பண்ண போகிற எல்லா டூல்ஸுமே இதில் தான் இருக்கும். சரி வாங்க சேர் எப்படி ஃபிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஃபிட் பண்ண போகிறது இந்த ஃப்ரேம் தான். ஜஸ்ட் நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரேமை ஃபஸ்ட்டு எடுத்து அந்த லிவர் எடுக்கணும். ஜஸ்ட் இதில் இன்சர்ட் பண்ணோம். ஃப்ரண்ட்ல இன்சர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஃப்ரேம் இன்சர்ட் பண்ண இடத்துல இந்த கிளிப் வந்து இங்கே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து இந்த ஹோல்ஸ் வச்சு இன்சர்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதே மாதிரி இந்த சைட்லேயும் அப்படி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மேலே இருக்க சீட்டட் இது தான் ஃபிட் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இதுக்கு நேராக வச்சுட்டு இந்த ஃப்ளிப்ஆப் இதில் லாக் ஆகுற மாதிரி வச்சிட்டிங்கனாலே போதும். பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஹோல்ஸ் இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் இதில் இன்சர்ட் பண்ணணும். ரெண்டு சைடுமே இருக்கும். கரெக்டாக உள்ளே வச்சு ஜஸ்ட் நீங்கள் நார்மலாக இப்படி ரொட்டேட் பண்ணாலே போதும். பட் ஆனால் கரெக்டாக வச்சு பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் சைட்லேயும் அதே மாதிரி தான் பண்ணணும். இது மேனுவலாக கையிலேயே நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட்டாக மாற்ற போகிறோம். ஜஸ்ட் இந்த ரெண்டு டூல் தான் கரெக்டாக உள்ளே வர மாதிரி இன்சர்ட் பண்ணணும். லைட்டாக நீங்கள் உள்ளே ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த போல் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அதே மாதிரி தான் அந்த சைடை ஃபிக்ஸ் பண்ணணும். இதுக்குன்னு டூல் இருக்குது. ஜஸ்ட் அதை வச்சு நம்ம டைட் பண்ணிக்கிறோம் மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வீல் தான் இன்ஸ்டலேஷன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் இந்த இதை உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டு இதுலேயும் ஒன்று இன்சர்ட் பண்ணிட்டு இந்த பிரேக் லிவரை நல்லா ப்ரெஸ் பண்ணிட்டு ஜஸ்ட் அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் ரெண்டு சைடுமே பண்ணி ஆகணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய வீல் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த போல்டை வந்து ஜஸ்ட் உள்ள இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த இதை லைட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உள்ள இன்சர்ட் ஆயிரும். இன்சர்ட் ஆனோன்னா இங்கே லாக் ஆயிரும். உங்களுக்கு வீல் வராது. திருப்பி வீலை ரிமூவ் பண்ணோன்னா இந்த இதை லைட் ப்ரெஸ் பண்ணி இழுத்திங்கன்னா ரிமூவ் ஆயிரும். சேம் இதே பேட்டர்ன் தான் நீங்கள் அங்கேயும் அப்ளிகபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு பேக் சப்போர்ட் பண்ணி இந்த வீல் வரும். ஜஸ்ட் இது இங்கே கீழே இன்சர்ட் பண்ணிவிட்டு இந்த ஹோல்ஸ் நேராக வச்சு இந்த கிளிப் பண்ணாலே போதும். இந்த மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிடுறோம். இதே மாதிரி தான் அந்த சைடும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கமோடு டூல் வைக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை எப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீட்டு இதுவும் கிளிப் டைப் தான். ஜஸ்ட் வச்சுட்டு அவ்வளோதான். கமோட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக் சைட்லேருந்து தான் இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டாலே போதும், உங்களுக்கு கமோட் டூல் வந்துடும். நீங்கள் அப் சைட்லேருந்து எடுத்துக்கலாம், இல்லை அவங்கள எந்திரிக்க விடாமல் பேக் சைட்லேருந்தே நீங்கள் இன்சர்ட் பண்ணிக்கலாம்.